சமூக வலைத்தளங்களில் இன்று சொல்லப்படுகிற பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர் போன்ற வலைத்தளங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய சமுதாய பெண்கள் அதனுள்ளே போகிறார்கள் என்பதை விட அதற்குள்ளே வாழ்கிறார்கள், அதற்குள்ளே குடியிருக்கிறார்கள். அதில் வரக்கூடிய ஏராளமான நன்மை தீமைகள் அனைத்தும் அவர்களையே சாரும். பொதுவாக உலகத்தில் இந்த குற்றமானாலும் பெண்களை மையப்படுத்தி தான் வரும். இந்த தவறான சிந்தனையானாலும் பெண்களை வைத்தே தூண்டப்படும். ஆண்கள் பயன்படுத்தும் பொருட்களுக்கு கூட பெண்களை வைத்தே விளம்பரம் செய்யப்படுகின்றன. இதுவெல்லாம் இன்றைய உலகத்தின் போக்கு. முஸ்லிம், புகாரி ஆகிய 2 ஹதீஸ் கிதாபுகளிலும் இடம்பெற்றுள்ள ஒரு நபிமொழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தை, இந்த உலகத்தில் மா தரப்து பஅதி ஃபித்னத்தன் அபர்ர அல ரிஜாலி மினன் நிசாஇ, இந்த உலகத்தில் ஆண்களுக்கு மிகவும் எதிர்பார்க்கிற ஃபித்னா என்கின்ற குழப்பம், அந்த மோசமான ஃபித்னா பெண்களை விட வேறு எதையும் விட்டு செல்லவில்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மொத்தத்தில் பெரிய குழப்பத்திற்கு காரணமாக இருப்பது பெண் குலம். அது சரியான முறையில் கண்காணிக்கப்பட்டு வளர்க்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் கெட்டு போவது மட்டுமல்ல, எல்லோரும் கெட்டு போவதற்கு வழி